நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பாணியர் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி ஜியோ ஹாட் ஸ்டாரில் வெளியாகும் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிக்கும் முத்து என்கிற காட்டான் இணையத்தொடருக்கான பத்திரிகையாளர் சந்திப்பு. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிப்பில் மணிகண்டன் பி. அஜித்குமார் இயக்கத்தில் ஜியோ ஹாட் ஸ்டார் டிஜிட்டல் தளத்தில் மார்ச் மாதம் 27 முதல் வெளியாகும் முத்து என்கிற காட்டான் 10 அத்தியாயங்கள் கொண்ட இணைய தொடரை விளம்பரப்படுத்தும் வகையில் பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னையில் சிறப்பாக நடைபெற்றது. தேசிய விருது வென்ற படைப்பாளியான இயக்குனர் மணிகண்டன் மற்றும் இயக்குனரும் படத்தொகுப்பாளருமான பி. அஜித்குமார் இயக்கத்தில் உருவாகியுள்ள முத்து என்கிற காட்டான் இணைய தொடரில் விஜய் சேதுபதி, மிலிந்த் சோமன், சுதேவ் நாயர், முத்துக்குமார், சிங்கம், புலி, கலைவாணி, பாஸ்கர், விஜே பார்வதி, ரிஷா ஜேக்கப், வடிவேல் முருகன், அபி நட்சத்திரம் உள்ளிட்ட பல நடித்துள்ளார்கள். மது நீலகண்டம் மற்றும் சண்முக சுந்தரம் இணைந்து ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த இணைய தொடருக்கு ராஜேஷ் முருகேசன் இசையமைத்திருக்கிறார். ஜியோ ஹாட் ஸ்டார் டிஜிட்டல் தளத்திற்காக இந்த இணைய தொடரை விஜய் சேதுபதி புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சார்பில் நடிகர் விஜய் சேதுபதி தயாரித்திருக்கிறார். மார்ச் 27 முதல் ஜியோ ஹாட் ஸ்டார் டிஜிட்டல் தளத்தில் வெளியாகும் இந்த இணைய தொடரை விளம்பரப்படுத்தும் நிகழ்வு சென்னையில் நடைபெற்றது. இதில் இணைய தொடர் குழுவினர் கலந்து கொண்டனர். நிகழ்வில் ஜியோ ஹாட் ஸ்டார் நிறுவனத்தின் தென்னிந்திய பிரிவிற்கான தலைவர் கிருஷ்ணன்குட்டி பேசும்போது, முத்து என்கிற காட்டான் இணைய தொடரை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறோம். கடந்த 3 ஆண்டுகளில் ஜியோ ஹாட் ஸ்டார் தளத்தில் வெளியான 40 நிகழ்ச்சிகளுக்கு பொறுப்பேற்றிருக்கிறேன். அதில் முத்து என்கிற காட்டான் சிறப்பானது. இந்த முயற்சி ஜியோ ஹாட் ஸ்டார் டிஜிட்டல் தளத்தின் அடுத்த கட்ட நகர்விற்கான முயற்சி என நம்புகிறோம். இதில் விஜய் சேதுபதி பங்களிப்பு மிகவும் ஸ்பெஷலானது. கதையின் முதல் அத்தியாயத்தில் ஹீரோவின் தலை மட்டும்தான் இடம்பெறும். இது வித்தியாசமானது. இந்த குழுவினருடனான பயணம் மிகவும் நீண்டது. கிட்டத்தட்ட 2.5 ஆண்டு காலம் இவருடன் பயணித்திருக்கிறோம். பயணம் முழுவதும் அன்பால் நிறைந்திருந்தது. விஜய் சேதுபதியின் தயாரிப்பு நிறுவனத்துடன் நாங்கள் முதல் முறையாக இணைந்திருக்கிறோம். விஜய் சேதுபதியுடன் ஏற்கனவே பிக் பாஸ் நிகழ்ச்சி இணைந்து பணியாற்றியிருக்கிறோம். இதற்காக விஜய் சேதுபதிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார். ஜியோ ஹாட் ஸ்டார் டிஜிட்டல் தளத்தின் கண்டென்ட் பிரிவின் மூத்த துணைத் தலைவர் பிரதீப் பேசுகையில், இந்த ப்ராஜெக்டை இயக்குனர் மணிகண்டன் எங்களிடம் முதலாக சொன்னபோது எங்கள் அனைவருக்கும் பிடித்திருந்தது. அதன் பிறகு விஜய் சேதுபதி சந்தித்தோம். அப்போது அவர், இந்த கதையை நான் ஆத்மார்த்தமாக செய்கிறேன், எனக்கு இதை பற்றி நன்றாக தெரியும், இதை குறிப்பிட்ட நாளில் நிறைவு செய்ய இயலாது, இந்த ப்ராஜெக்ட் எத்தனை நாட்கள் நடைபெற்றாலும் நான் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவேன் என வாக்குறுதி அளித்தார். அந்த ஒரு நட்சத்திர நடிகரிடம் இருந்து இப்படி ஒரு வாக்குறுதி கிடைப்பது பெரிய விஷயம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு ஊக்கப்படுத்தியது. நாங்கள் இதுவரை தயாரிப்பது இதுதான் மிகப்பெரிய பட்ஜெட் என்றார். இயக்குனர் படத்தொகுப்பாளர் பி. அஜித்குமார் பேசும்போது, விஜய் சேதுபதி, இயக்குனர் மணிகண்டன், ஜியோ ஹாட் ஸ்டார் ஆகியோருக்கு முதலில் நன்றி. நான் முதலில் படத்தொகுப்பாளராகத்தான் பணியாற்றினேன். முதல் கட்ட படப்பிடிப்பிற்கு பிறகு இயக்குனருடான கதை விவாதம் தொடர்ந்து நடைபெற்றது. பிரதீப் குறிப்பிட்டதைப் போல் இதற்கு தடங்கள் ஏற்பட்ட போது 100க்கும் மேற்பட்டவர்கள் தங்களுக்கு உறுதுணையாக ஆதரவளித்தார்கள். ஜியோ ஹாட் ஸ்டார் நிறுவனம் எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை தொடர்ந்து வழங்கியது. அதிலும் குறிப்பாக படைப்பு தரமானதாக இருக்க வேண்டும் என்பதற்கான விஜய் சேதுபதி தயாரிப்பு நிறுவனம் முழுமையாக பங்களிப்பை அளித்தார்கள். இணைந்து பணியாற்றிய தொழில்நுட்ப கலைஞர்கள் ஒவ்வொருவரும் திறமைசாலிகள், ஒவ்வொருவரும் கடுமையாக உழைத்தனர். இது இடம்பெறும் சின்ன கதாபாத்திரங்களில் நடித்த நடிகர்கள் கூட தங்களின் அர்ப்பணிப்புடன் கூடிய உழைப்பை வழங்கினர். இந்த இணைய தொடருக்கான மணிகண்டனின் ஐடியா மிகவும் அருமையானதாக இருந்தது. இதனை நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பேசி இன்று அனைவரும் பார்த்து ரசிக்கும் வகையிலான படைப்பாக வழங்கியிருக்கிறோம் என்றார். நடிகர் மிலிந்த் சோமன் பேசும்போது, இந்த மேடையில் நிற்பதற்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழில் தயாராக இணைய தொடரில் இதில் தான் முதலாக நடித்திருக்கிறேன். இதற்காக விஜய் சேதுபதி, மணிகண்டன், ஜியோ ஹாட் ஸ்டார் அடங்கிய அந்த குழுவினருக்கு என் முதல் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கதையை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதிலும் குறிப்பாக இந்த கதையின் தொடக்கம் முன்னணி நட்சத்திர நடிகர் ஒருவரின் வெட்டப்பட்ட தலையிலிருந்து தொடங்குகிறது. இதுவே எனக்கு ஆச்சரியத்தை தந்தது. இந்த படத்தில் இடம்பெற்ற அந்த கதாபாத்திரத்துக்கு நான் ஏன் என்ற கேள்வியை இயக்குனர் கேட்டபோது அவர் அதற்கான விளக்கத்தை முழுமையாகவும் நேர்த்தியாகவும் அளித்தார். என் மீது நம்பிக்கை வைத்து அந்த கதாபாத்திரத்தை வழங்கியதற்காக இயக்குனருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். ஒளிப்பதிவாளர் சண்முக சுந்தரம் பேசும்போது, விஜய் சேதுபதியுடன் இணைந்து பணியாற்றும் 3வது படைப்பு இது. மணிகண்டன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்த ஆண்டவன் கட்டளை படத்தில் பணியாற்றினேன். அதன் பிறகு விஜய் சேதுபதி நடித்த துணித்தார் படத்தில் பணியாற்றினேன். இந்த 2 படமும் ஹிட்டு. தற்போது 3வது முறையாக இணைந்திருக்கிறோம். இதுவும் வெற்றி பெறும் என்றார். ஒளிப்பதிவாளர் மது நீலகண்டன் பேசும்போது, திறமையான நட்சத்திரங்களுடனும் அற்புதமான தொழில்நுட்ப கலைஞர்களுடனும் இணைந்து பணியாற்றிய இந்த படைப்பில் என்னுடைய பங்களிப்பும் இருந்தது. பெருமிதமாக நிற்கிறேன் என்றார். இசையமைப்பாளர் ராஜேஷ் முருகேசன் பேசும்போது, இந்த குழுவினருடன் இணைந்து பயணித்த அனுபவம் மகிழ்ச்சியானதாக இருந்தது.
மணிகண்டன் கதையை சொன்ன தருணத்திலிருந்து இதில் வேலை செய்தது மறக்க முடியாத அளவிற்கு த்ரில்லிங்காக இருந்தது. எனக்கு மிகவும் பிடித்த நடிகரான விஜய் சேதுபதியுடன் இணைந்து பணியாற்றுவதும் சந்தோஷமாக இருந்தது. முதலில் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் குட்டி குட்டியான பாடல்களை இடம்பெறம் வைக்கலாம் என்று தான் விவாதித்தோம். ஆனால் திரைக்கதை நிறைவாகும் போது 3 பாடல் மட்டுமே இடம்பெற்றது. அதில் ஒரு பாடலுக்கான மெட்டை உருவாக்கியது விஜய் சேதுபதி தான். படப்பிடிப்பு தளத்தில் அவர் அந்த சூழலை உச்சரித்தது எனக்கு பிடித்திருந்தது. அதையே மெருகேற்றி பாடலாக உருவாக்கினோம் என்றார். கதாசிரியர் ஆர். ராஜ்குமார் பேசும்போது, இதில் இயக்குனர் மணிகண்டனுடன் இணைந்து திரைக்கதை உருவாக்கத்தில் பங்கு பெற்றேன். அந்த அனுபவம் சிறப்பானதாக இருந்தது. இயக்குனர் மணிகண்டன் சிறந்த நண்பர். காக்கா முட்டை படத்துக்கு முன்பிருந்தே பழக்கம். ஒரு 10-15 ஆண்டு கால நண்பர். அந்த தருணத்தில் இருந்து என்னுடைய திரைக்கதைக்கு அவர் உதவி செய்வார், அவருடைய திரைக்கதைக்கு நான் உதவி செய்வேன். இந்த இணையத்தொடருக்காக மணிகண்டனின் ஐடியா ஸ்பெஷலாக இருந்தது. இது மணிகண்டனின் அப்பாவின் வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவம். அதை விவாதித்து விரிவுபடுத்தலாம் என பேசத் தொடங்கினோம். மாதக்கணக்கில் விவாதித்தோம். தலை கிடைத்து விட்டது. முண்டம் எங்கே, அவன் நல்லவனா கெட்டவனா, கொலைக்காரனா கொள்ளைக்காரனா என விசாரிப்பது போல் ஏராளமான கிளைக்கதைகளை வைத்து இந்த வெப்சீரிஸை உருவாக்கினோம் என்றார். நடிகை அபி நட்சத்திரா பேசும்போது, இந்த படைப்பில் ஒரு பகுதியாக இருந்ததுக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த குழு மிகப்பெரியது. இந்த படைப்பும் பிரம்மாண்டமானது. நான் மிகவும் துருதுருவென இருக்கும் சிட்டு என்னும் கேரக்டர் நடித்திருக்கிறேன். இந்த கேரக்டர் அனைவருக்கும் பிடிக்கும். விஜய் சேதுபதி சார் எனக்கு நிறைய முறை மோட்டிவேஷன் கொடுத்திருக்கிறார். இந்த இணையத்தோட ரசிகர்களின் ஆதரவுடன் பெரிய அளவு வெற்றி பெறும் என்றார். நடிகை விஜே பார்வதி பேசும்போது, இந்த நாளிற்காக நிறைய ஆண்டு காத்திருந்தேன். இயக்குனர் மணிகண்டனின் குழுவில் இருந்து பேசிய போது நான் முதலில் நம்பவில்லை. அதன் பிறகு மணிகண்டனுடன் இணைய வழியிலான சந்திப்பிற்கு பிறகு நம்பிக்கை வந்தது. ஏனெனில் அவருடைய படைப்புகளை பார்த்து தான் நான் வளர்ந்திருக்கிறேன். நடிகை ரிஷா ஜேக்கப் பேசும்போது, கொஞ்சம் பதற்றமாக இருக்கிறது. நிறைய மேடைகளில் பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த மேடை எனக்கு மிகவும் புதிதாக இருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. கலவையான உணர்வுகளும் இருக்கிறேன். இந்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பளித்திருக்க விஜய் சேதுபதி சாருக்கு நன்றி என்றார். நடிகர் விஜய் சேதுபதி பேசும்போது, முத்து என்கிற காட்டா அந்த வெப்சீரிஸை தொடங்கியிருந்து இந்த தருணம் வரை இதற்கு பின்னால் நடைபெற்ற விஷயங்களை வைத்து 2-3 தொடர்களை உருவாக்கலாம். அனைத்தையுமே கடந்து இன்று இந்த இணைய தொடர் வெளியாவதற்காக உழைத்த அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக ஜியோ ஹாட் ஸ்டார் நிறுவனத்துக்கு பெரிய நன்றி. நான் அவர்களுக்கு ஆதரவளித்ததுக்காக அவர்கள் சொல்லலாம். ஆனால் அவர்கள் என் மீது வைத்த நம்பிக்கை தான் இதற்கு முக்கிய காரணம். நான் இங்கே வந்த பிறகு தான் தெரிந்து கொண்டேன், தமிழில் உருவான மிகப்பெரிய வெப்சீரிஸ் இதுதான் என்று. இந்த அனுபவத்தில் என்னுடன் இருந்து பிரதீப்பிற்கு மிக்க நன்றி. பிக்பாஸ் ஆக இருந்தாலும் இந்த இணைய தொடராக இருந்தாலும் அவரின் பங்களிப்பு சிறப்பானது. ஒரு நாள் நான் அலுவலகத்தில் இருந்தேன். பிரதீப் வந்தார். சோபாவில் சாய்ந்து அமர்ந்தார். என்னையும் சாய்ந்து அமரும்படி சொன்னார். நானும் சாய்ந்து அமர்ந்தேன். நான் உங்களிடம் ஒன்று கேட்பதற்கு நீங்கள் மறுப்பு தெரிவிக்கக்கூடாது என்று பேச தொடங்கினார். அது எனக்கு மேரேஜ் ப்ரொபோசல் போல் இருந்தது. அவர் என்ன கேட்பார் என்பது குறித்து பேசித்து கொண்டே இருந்தேன். அவர் பிக்பாஸில் நீங்கள் தான் தொகுப்பாளராக பணியாற்ற வேண்டும் என சொன்னார். சொன்னவுடன், நான் என்ன சார் அதில் பெரிதாக செய்யப் போகிறேன், அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, நான் அதை பார்த்தது கூட கிடையாதே. சிம்பு அல்லது சூர்யாவிட கேட்டு பாருங்கள், சிம்புவுக்கு இதில் ஏற்கனவே அனுபவம் இருக்கிறது என்று சொன்னேன். ஆனால் பிரதீப் நீங்கள் செய்யுங்கள் என்றார். இதுபோல் பல சமயங்களில் இன்று என் வாழ்க்கையில் ஓரளவுக்கு இந்த நிலையில் இருக்கிறேன் என்றால் நான் பெரிதாக அனுபவம் இல்லாத, அறிமுகம் இல்லாத ஏதோ ஒரு காரணத்தால் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை தான் என்னை முன்னால் அழைத்து சென்றிருக்கிறது. என் மீது எனக்கு பெரிதாக நம்பிக்கை இருந்ததில்லை. ஒரு வேலை செய்து அதை மற்றவர்கள் பார்த்து பாராட்டும் போது நான் எனக்கு தெரிய வரும், ஓ இந்த வேலையை என்னால் சிறப்பாக செய்ய முடியும் என்று. அதற்கு முன் எனக்கு தெரியாது. ஆனால் அதற்கு முன் என் மீது நம்பிக்கை வைக்கும் மனிதர்கள் இருக்கிறார்கள். இதுதான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். இதில் மணிகண்டனும் அப்படி தான் இருந்தார். இப்படி பலர் என் வாழ்க்கையில் இருந்திருக்கிறார்கள். என் மேல் நம்பிக்கை வைத்து நண்பர்கள் இருக்கிறார்கள். இதுபோல் பலர் என்னை நம்பியதால் தான் நான் என்னை நம்பத் தொடங்கினேன். அந்த வகையில் என் மீது நம்பிக்கை வைத்த பிரதீப் விட்ட அனைவருக்கும் நன்றி என்றார். இதில் பணியாற்றிய ஒளிப்பதிவாளர்கள், இசைப்பாளர், நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றி. முத்து என்கிற காட்டா இணைய தொடர் மார்ச் 26 ஜியோ ஹாட் ஸ்டார் வெளியாகிறது. எல்லோருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் என்றார். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தை செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.